அண்மை செய்தி சென்னை அரசு மருத்துவர் பாலாஜியை தாக்கிய விக்னேஷின் தாயார் பிரேமா கிண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதய நோயாளி என தெரிந்தும் தனது மகன் விக்னேஷ் மீது 3 மருத்துவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக புகார் அளித்திருக்கிறார் அவரது தாயார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் விக்னேஷின் மார்பில் எட்டி உதைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விக்னேஷின் தாயார் பிரேமா புகார் தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கிண்டி காவல் நிலையத்தில் விக்னேஷின் சகோதரர் லோகேஷ் புகார் மனுவையும் வழங்கினார். சென்னையில் அரசு மருத்துவர் பாலாஜியை தாக்கிய விக்னேஷின் தாயார் பிரேமா கிண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், அவருடைய தாயார் என்ன புகார் அளித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். நேற்று சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவராக இருந்த பாலாஜியை விக்னேஷ் என்ற இளைஞர் சராமாரியாக கத்தியால் தாக்கினார். இதில் அவர் நிலைகுலைந்து சம்பவத்திலே இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை அடுத்து உடனடியாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது அவர் உடல்நலம் தேடி வருகிறார். இந்த நிலையில் அந்த தாக்குதலில் ஈடுபட்ட அந்த விக்னேஷை போலீசார் தற்போது கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதனையடுத்து அந்த தனது தாயாருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டிய ஆதங்கத்தில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றதாக முதல்கட்ட தகவல் விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து தற்போது இந்த பிரேமலதா, அதாவது விக்னேஷின் தாயாராக இருந்த பிரேமா தற்போது நேற்று மாலையே பல்வேறு ஊடகங்களில் பேட்டியளித்தார். அந்த பேட்டியின் போது தனது ரிப்போர்ட்டை அந்த மருத்துவராக இருந்த பாலாஜி மூஞ்சில் தூக்கி வீசியதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்தை அவர் தொடர்ந்து பார்த்ததை அடுத்தே இது போன்ற ஒரு ஆதங்கத்தில் அவர் செயற்பட்டிருக்க 6 மாத காலமாக சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்பும் தமக்கு இது போன்ற ஒரு உரிய நடவடிக்கையிலே உரிய சிகிச்சை அளிக்காமலும் தம்மை தரம் தாழ்த்தி நடத்தியதாக பிரேமா தெரிவித்திருந்தார். அதே தகவலைத்தான் தற்போது காவல் நிலையத்தில் கிண்டி காவல் நிலையத்தில் புகாராக தெரிவித்திருக்கிறார். தமக்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை, தங்களை மிகவும் தரம் தாழ்த்தி நடத்தியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் தனது மகன் விக்னேஷ் என்பவர் விக்னேஷுக்கு தாக்குதல் விக்னேஷ் ஒரு இருதய நோயாளி என்பது தெரிந்துமே இது போன்ற ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவங்க தற்போது அவர் கிண்டி காவல் நிலையத்தில் அவரது பிரேமா அவராக புகாரை அளிக்கவில்லை. அவரது கையொப்பமிட்ட புகார் மனுவை தற்போது கிண்டி காவல் நிலையத்தில் விக்னேஷின் சகோதராக இருக்கக்கூடிய விக்னேஷின் சகோதரர் லோகேஷ் தற்போது புகார் மனுவை அளித்திருக்கிறார். பிரேமாவின் 2வது சகோதரர் என்று பிரேமாவின் 2வது மகன் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது விசாரணை இது தொடர்பாகவும் விசாரணை செய்ய வேண்டும், இது தொடர்பாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது சிறையில் அடைக்கப்பட்ட இந்த விக்னேஷிடம் இது தொடர்பாக கண்டிப்பாக விசாரணை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தற்போது ஏற்கனவே இது அவரிடம் விசாரணை செய்வதற்குண்டான மனு அளிக்கப்பட்டதாகவும் போலீசார் தரப்பில் கிண்டி போலீசார் தரப்பில் இருக்கிறது. போலீஸ் காவலை எடுத்து விசாரணை செய்வதற்குண்டான அடுத்த முகாந்திரம் இருப்பதை அடுத்து இது குறித்தும் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. இதய நோயாளி என்று தெரிந்தும் 3 மருத்துவர்கள் விக்னேஷை தாக்கியதாக அவரது தாயார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.